ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமே ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நல்ல தேவனை ஆராதிக்க வந்திருக்கீங்க. ஆமென். வேதத்தில் ஆதியாமத்தில் நடந்த அற்புதம் வெளிப்படுத்தின சிசம் வரைக்கும் சொல்லப்பட்டது. எத்தனை ஆண்டுகளாய் சொல்லப்பட்டது. அப்போ போன வாரம் நடந்ததை இந்த வாரம் சொல்லாமல் இருக்க முடியுமா? ஆமென். சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலைகள் எத்தனையோ காரியங்கள். ஒரு சாப்பாடு விஷயத்தில் கூட கர்த்தர் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களில், போக்குவரத்தில், வாகனங்களில் கர்த்தர் செய்த அற்புதம் மகா பெரிய அற்புதம். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பஞ்சர் நடக்கும் நம்ம ஒரு அவசரமாக இருக்கும்போது. இந்த விபிஎஸ்ல 4-5 நாளும் ஒரு வண்டி கூட பஞ்சர் ஆகாதபடி கர்த்தர் காத்தார். ஆமென். ஒரு வண்டி பிரேக் டவுன் இல்லாதபடி, ஆல்ரெடி டவுன் ஆன வண்டியை தான் கர்த்தர் பிரேக் டவுன் ஆக விடாதபடி கர்த்தர் காத்தார். ஆமென் ஹல்லேலூயா. எல்லாமே ஆச்சரியம். ஆமென். கர்த்தர் நல்லவர். புதிய நல்ல ஞானங்களை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்தார். கர்த்தர் நடத்தினார் என்பதை ஆணித்தரமாய் சொல்ல முடியும். ஆமென். ஏன்னா அது அவருடைய காரியம். இதை மனுஷிகமாய் நாங்கள் பார்க்கவில்லை. தேவனால் நடத்தப்பட்டதாய் பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்லுகிறேன், வேறு எந்த அடிப்படையிலும் நான் சொல்லவில்லை. ஆகையால் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன காரியமாக இருந்தாலும் எங்களிடத்தில் நீங்கள் கேட்பது நலமாக இருக்கும். இல்லாவிட்டால் வேதாகமத்தின்படி நீங்கள் ஆலோசனைகளை கேட்டு வசனத்தின்படி நீங்கள் என்ன செய்யுங்கள், நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். எந்த ஒரு மனுஷிகமான காரியத்துக்கு விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும், கர்த்தர் அந்த ஊழியத்தையும் கர்த்தர் காத்துக்கொள்ள வல்லமை உடையவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து சொல்ல போகிறோம். வாசிப்போம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் யாவரும் வாசிக்க போகிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை யாவரும் சத்தமாய் வாசிப்போம். பக்கம் 218வது பக்கம். பக்கம் 218வது பக்கம். வாசிக்கிறீங்களா? வாசியுங்கள். அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். திரும்ப அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போமா? அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மட்டும் போர்ஷனை மட்டும் வாசியுங்கள். அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். நம்முடைய தேவன் காரியங்களை நிறைவேற்றி முடிக்கிற தேவன். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், காரியங்களை அவர் முடிக்கிறவராயிருக்கிறார். முடிவு நம்முடைய கைகளில் கொடுக்கப்படவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முடிவு நம்முடைய கைகளில் அல்ல. துவக்கம் ஆரம்பமாய் இருக்கும், முடிவு தேவனால் சம்பூர்ணமாய் காணப்படும். ஆமென். எந்த ஒரு முடிவும் தேவனால் முடியப்படும் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்முடைய முடிவுகளை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் முடிக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். அவரால் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் முடியும். அவரே முடிவானவைகளை, அந்த முடிவு என்ற போஷனை அவர் செய்யக்கூடிய தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக அதில் நம்ம பார்க்க முடியும், சீக்கிரமாய். அங்க சொல்லப்படுகிறது, சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். சீக்கிரம். இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே எல்லா காரியத்தையும் சீக்கிரமா சாப்பிடணும், சீக்கிரமா எல்லாமே வளரணும், எல்லாமே நம்மளும் சீக்கிரம் நினைக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவனும் சீக்கிரமாகவே காரியத்தை முடித்து கொடுக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சீக்கிரமாய் காரியங்களை முடித்து கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென்
அல்லேலூயா. நிறைவேற்றி முடிக்கிறவர். எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் அறகுறையாய் விடுகிற ஆண்டவர் அல்ல. நிறைவு. ஆண்டவர் குறைவாய் விட்டு ஒதுங்குகிற ஆண்டவர் அல்ல. அவர் எந்த ஒரு காரியத்திலும் அவர் நின்று நிறைவுபடுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கூட்டிட்டு போவேன் சொன்ன ஆண்டவர் அதை முடித்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்தை சீர்படுத்தி செவையாக்க வேண்டும் என்று எழும்பின ஆண்டவர் ஒவ்வொன்றையும் நலம் நலம் என்று சொல்லி கர்த்தர் எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக கர்த்தர் நிறைவேற்றி முடித்ததை பார்க்கிறோம், உருவாக்கினதை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் உங்களை என்னையும் வைத்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோமே, நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற காரியம், அவர் நம்மளை அறகுறையாய் விடுகிற ஆண்டவர் அல்ல. அவர் நம்மளையும் சரி, நம்முடைய காரியங்களையும் சரி, நம்முடைய குடும்பத்தையும் சரி, நம்முடைய ஊழியங்களையும் சரி, எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது நேரம் தாண்டாது. அது மிகவும் சீக்கிரத்தில் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க எதிர்பார்க்கிற விதத்தில் தேவனும் அதை காட்டிலும் பயங்கர ஸ்பீடான ஆண்டவர். ஆமென். நீங்க எதுலெல்லாம் உங்க ஸ்பீடை காட்டுறீங்களோ உங்க ஸ்பீடை காட்டிலும் ஆண்டவர் அதிகமான ஸ்பீடு உள்ள ஆண்டவர். ஆமென். நீங்க எதெல்லாம் சீக்கிரம் நினைக்கிறீங்களோ அதிலெல்லாம் கர்த்தர் நன்மை வழங்கும்படியாக சீக்கிரமாய் செய்து கொடுக்கிறவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாட்களில் இவ்வளவு காரியங்கள் அதில் சொல்லப்படுகிறது. கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். கர்த்தர் காரியங்களை சீக்கிரமா நிறைவேற்றி முடிப்பார். இன்னைக்கு யார் யார் இந்த ஆலயத்தில் என்னென்ன காரியங்களோடு, என்னென்ன காரியத்தோடு, என்னென்ன வேகத்தோடு இது நடந்துராதா, இது செயல்பட்டுறாதா, என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் எப்படின்னு சொல்லி பல சூழ்நிலைகளோடு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அவர் சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். முடிவு உங்களுடைய ஜெபத்தில் ஒரு ஞானம் இன்னைக்கு உதயமாகட்டும். ஆண்டவரே, என்னுடைய காரியத்தில் முடிவில் நீங்கள் தான் இருக்கணும். என்னுடைய ஃபினிஷிங் பாயிண்ட்ல நீங்கள் தான் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய எல்லா முடிவுகளிலும் நீர்தான் இருக்க வேண்டும். என்னுடைய முடிவு இருக்கவே கூடாது. என்னுடைய சுயநலம் இருக்கக்கூடாது. என்னுடைய சுய ஆசைகள் இருக்கக்கூடாது. தேவாதி தேவனே, உங்களுடைய முடிவு எதுவாக இருந்தாலும் அது சம்பூர்ணமாக இருக்கும். அது நன்மை வழங்க செய்யும். அது பாதியில் விட்டு போகாது. அது முடித்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் முடித்து கொடுக்கிறவர், கர்த்தர் நிறைவேற்றுகிறவர், கர்த்தர் காரியத்தை செய்கிறவர், கர்த்தர் சீக்கிரமாய் செய்கிறவர். ஆமென். அவர் மிகவும் வேகமாய் காரியத்தை செய்வார். நம்மெல்லாம் என்னத்த காரியத்தை ஸ்பீடாக நினைக்கிறோம். நம்மளை காட்டிலும் ஆண்டவர் வேகமாய் செய்கிறவரா இல்லையா? வேதத்தில் நேரமானபடி நான் வேகமாய் சொல்லி கொண்டு கடந்து சொல்கிறேன். ஒரு 40 நாளாக கோலியாத் என்று சொல்லுகிறவனும் அந்த கூட்டத்தார்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி, பெலிஸ்தியர்கள் கூட்டம் எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக 40 நாள் நின்று சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். யாராவது ஒருவன் ஆம்பளையாயிருந்தா, யாராவது ஒருவன் துணிகரமான ஆளாயிருந்தா, வீரனாயிருந்தா, ஒருத்தன் வந்து ஒத்தை கொத்தையும் கூட சண்டை போடுங்க. வந்து என்ன ஒருத்தன் ஜெயிச்சா நாங்க எல்லாருமே அடிமையாகி விடுகிறோம், சரணடைந்து விடுகிறோம் என்று சொல்லி 40 நாள் வந்து கத்திட்டு போவான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் வெக்கமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, இந்த பிரச்சனை என்னைக்கு முடியும், வாழ முடியாதபடிக்கு குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டு யுத்தம் பண்ணுகிற ஸ்தலத்தில் வந்து மலைகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். 40 நாள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை நாள் பிரச்சனை? எத்தனை நாள்? 40 நாள். ஒரு நாள் இல்லை, யுத்தம் ஒரு நாளில் முடிந்திருக்கலாம், 2 நாளில் முடிந்திருக்கலாம், சில வாரங்களில் முடிந்திருக்கலாம், சில மாதங்களில் சில ஒரு மாதத்தில் கூட முடிஞ்சிருக்கலாம். ஆனால் 40
40 நாட்களாய் இந்த கோலியாத்து வந்து கோஷமிட்டு கொண்டிருக்கிறான். தன்னுடைய வீரத்தை காட்டுகிறான். எப்படியெல்லாம் குத்தி பேசணுமோ குத்தி பேசுகிறான். எப்படியெல்லாம் இழிவாய் பேச வேண்டுமோ அப்படியெல்லாம் பேசுகிறான். 40 நாள் என் பிரச்சனை முடியாதா, எங்க பிரச்சனைக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா என்று சொல்லி காத்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யுத்த வீரர்களுக்கு தேவன் சடுதியாய் ஒருவனை அனுப்பினார். ஒரு நொடியில கர்த்தர் ஒரு சிறுவனை கொண்டு அப்பேற்பட்ட 40 நாள் கொக்கரித்த கோலியாத்தை கர்த்தர் ஒரே ஒரு சின்ன கல்லுல கர்த்தர் வீழ்த்து போட்டார். அவர் செய்வது சீக்கிரமாயிருக்கும், முடிவாயிருக்கும். அவர் செய்வது லகுவாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. 40 நாள் அவன் பாளையத்தில் கத்தி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, இந்த பிரச்சனையை பார்க்கவா, குடும்பத்தை பார்க்கவா, என்ன செய்வது, நம்மளுடைய அடுத்து எதிர்காலம், இவனுக்கு முன்னிலையில் நம்ம அடிமையாய் போகிறோமோ சாக போகிறோமோ என்று பல கேள்விகளோடு 40 நாள் யுத்த களத்தில் நின்று கொண்டிருந்ததான யுத்த வீரர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் விடை தெரியாமல் இருந்த அந்த ஒரு முடிவு காண முடியாமல் இருந்த அந்த நாட்களில் கர்த்தர் ஒரு நாளில் ஒருவனை அனுப்பி ஒரு கல்லில் கர்த்தர் அந்த ஒரு பிரச்சனையை கர்த்தர் டீல் பண்ணி முடித்தார். சீக்கிரமாய், துரிதமாய், நம்மளை காட்டிலும் வேகமாய் செய்து முடிக்கிற தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் தான் இந்த வேளையில் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 40 நாள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறதான, 40 நாள் உன்னை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறதான, 40 நாள் உனக்கு தலைவலியாய் நின்று கொண்டிருக்கிறதான பிரச்சனையை கர்த்தர் ஒரே ஒரு நொடியில, ஒரே ஒரு சிறுவனை கொண்டு, ஒரே ஒரு சாதாரண ஒரு கல்லை கொண்டு கர்த்தர் மகத்துவமான காரியங்களை அவர் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? புரிந்தவர்கள் இந்த வார்த்தை எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். அவரால் முடியும், காரியத்தை அவரால் நடப்பிக்க முடியும். 40 நாள் முடியாததை தேவன் சடுதியாய் செய்து முடித்தார், வேகமாய் செய்து முடித்தார். தேவன் அறகுறையாய் விடவில்லை. ஜனங்கள் செய்வது எப்பயும் அறகுறையாய்த்தான் இருக்கும். மனிதர்களுடைய காரியம் அறகுறையதான் இருக்கும், ஒரு ஃபுல்ஃபில் இருக்காது. ஆனால் தேவன் செய்வதோ அவைகள் முழுமை அடையும், முடிவு சம்பூர்ணமாய் காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. சத்துருவை 40 நாள் சத்துருவானவன் செய்த மிரட்டல்களையும், 40 நாள் அவன் தன்னை வீரமாய் சூழ்ந்து கொண்டு அவன் தன்னை விகாரப்படுத்தி காட்டி பயத்தையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தின சூழ்நிலைகளுக்கு முன்பதாய் கர்த்தர் சடுதியாய் சீக்கிரமாய் ஒரே ஒருவனை கொண்டு கர்த்தர் காரியத்தை முடித்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. 40 நாள் பிரச்சனைய சட்டுன்னு முடிச்சார்ல ஆண்டவர். உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிற 40 நாளைக்கு மேல இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், இல்லை இப்ப நடக்கிற பிரச்சனையா இருக்கலாம். தேவன் சட்டுன்னு ஒரே ஒரு நிமிஷத்துல முடிப்பாரு. அவர் காரியங்களை நிறைவேற்றி முடிப்பாரு. நீங்க சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, விசுவாசம், இந்த வசனத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆமென். உங்களால் முடியாதுங்க பிரச்சனையை சமாளிக்க, ஆனால் தேவன் அவர் காரியத்தை சீக்கிரமாய் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் சீக்கிரமாய் செய்து முடிப்பார். எப்பன்னு தெரியாது, ஆனால் நேரம் இழுத்துட்டே போகிற மாதிரி இருக்கும். நம்ம கண்ணுக்கு சில முடிவு தெரியாத மாதிரியே இருக்கும், பார்க்க பார்க்க தூரமாக இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் கர்த்தர் திடீர்னு திரும்ப வச்சு பக்கத்தில் காட்டி காண்பிப்பார். ஆமென். முடியாதவைகளை சட்டுன்னு முடிச்சு கொடுக்குற ஆண்டவர். அவருடைய வேகம் நம்மளுடைய யோசனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்மா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்யக்கூடிய வேகம் எங்கள் ஆண்டவரை நாங்கள் நினைக்கிறத காட்டிலும் அப்பாற்பட்டது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிற வேகத்தை காட்டிலும் நீங்கள் நினைக்கிற வேகம்தான் பெருசு. சொல்லுங்க. ஆமென்.
அவர் முடித்து கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சத்துருவையுடைய காரியத்தை கர்த்தர் முடித்து கொடுத்தார் என்றால் உங்களுடைய காரியங்கள் வேலைகளாக இருக்கலாம், குடும்ப காரியமாக இருக்கலாம், எந்த ஒரு படிப்பின் காரியமாக இருக்கலாம், தேவன் அதை முடித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 40 நாள் போராடின தேசத்தை தேவன் ஒரே ஒரு சாதாரண ஒரு சின்ன காரியத்தை கொண்டு செய்ய வல்லவரா என்றால் தேவன் நிச்சயம் உங்களுக்கும் ஒரு சாதாரண காரியங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். கிதியோனுடைய எதிராளிகள் பாளையத்துக்கு வெளியில் மலையில் அவங்க எல்லாம் சூழ்ந்துருக்கிறாங்க. விடிஞ்சா கிதியோனுடைய டீமை கொல்லணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. கிதியோன் அவனுடைய கூட்டாளிகளையும் போய் என்ன செய்கிறார்கள், என்ன எதிராளிகள் என்ன பேசுகிறாங்க, நைட்டு தூங்கும்போது பக்கத்தில் பார்த்து நீங்கள் நைட்டு தூங்கும்போது பேசுகிற பழக்கம் இருக்கா என்ன சொல்கிறாங்க, நைட்டு விட்டா தூங்கினா போதும் அப்படின்னு. தூக்கமே யார்கிட்டயா பேசிக்கிட்டே இருக்கும்போது தூக்கம் தானாக வரும். சரி, இப்படி நைட்டு ஏதாவது தூங்கிட்டே இருக்கும்போது அவன் என்ன பேசிக்கிட்டே தூங்குறானா, அவன் என்ன பேசுகிறான், அவனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி ஆண்டவர் அவனை போய் கேட்க சொல்கிறாரு. அவன் போய் நின்று கேட்குறான். கேட்கும்போது அவங்க ஒவ்வொருத்தையும் கனவு கண்டுட்டு வந்து சொல்கிறான், ஒரு பெரிய வார்கோதுமை உருண்டு வந்து நம்ம சேனையை தட்டி போட்டுருச்சுப்பா, அது வேறு எதுவும் இல்லைப்பா, கிதியோனுடைய வார்கோதுமை தான்ப்பா, நிச்சயம் தோல்வி காலையில் இல்லைப்பா, இப்போவே அப்படி சொல்லி எதிராளிகளை கர்த்தர் முடிவு கட்ட வைத்தார். ஆமென், ஆமென். கர்த்தர் அதுதான் எதிராளிகளுக்கு பயம் ஒரே ஒரு கனவுலே கர்த்தர் உதயமாக்கி விட்டார். விடிந்து யுத்தம் நடந்தால்தான் முடிவு என்ன என்பதற்கு முன்பதாகவே எதிராளிகளுக்கு கர்த்தர் இரவுல ஒரு கனவு மூலமாய் திகிலையும் பயத்தையும் தேவன் உண்டு பண்ணி கொடுத்தார். இது அவனுடைய காதால கேட்டான். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளையே, உன் எதிராளிகள் உன்னை கண்டு பயப்படும்படியான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நீ நினைக்காத நீ ஒன்றுமே இல்லை, கர்த்தர் உனக்காக ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லி நினைக்காத. கர்த்தர் உனக்காக உன்னுடைய காரியங்களாக கர்த்தர் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய காரியம் சீக்கிரமாய் நடக்கும். அவருடைய காரியம் நம்மளை காட்டிலும் மிகவும் வேகம் உள்ளது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக கேட்குறீங்க? ஆமாம். நம்மளை காட்டில் அவர் பயங்கர ஃபாஸ்ட்டுங்க. அல்லேலூயா. அவர் பயங்கரமாக காரியத்தை கச்சிதமாக முடிக்கிற ஆண்டவர். முடிவு நம்ம கையில் இருக்கவே கூடாது, அவர் கையில் கொடுத்துடணும். நீங்கள் பார்த்துக்கோங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை மாதமானாலும் பரவாயில்ல, நான் நினைக்கிறத காட்டிலும் நீங்கள் வேகமாக முடிச்சு கொடுப்பீங்க. ஸோ நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட கொடுங்க. கண்ணீர் வடித்து ஆண்டுகிட்ட கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை ஒவ்வொரு விதை முளைத்தெழும்புவதை போல உங்களுடைய காரியத்தை கர்த்தர் உயிரடைய வைப்பார், முளைத்தெழும்ப வைப்பார். அது பலனை கொடுக்கும் தேவனுடைய சனமே. ஆமென். இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பேதுரு நைட்டு ஃபுல்லாக படகுல மீன் பிடிக்கிறானா? மீன் பிடிச்சானா? ஆனால் அன்னைக்கு பிடிக்கலை. மற்ற நாள்லாம் மீன் பிடிச்சி அந்த கடல்லே வெந்த பயங்கர எக்ஸ்பர்ட், ரொம்ப பேர் வாங்கினவன். இவன் போன கடலுக்குள்ளே போய் திரும்பி ஒரு நாள் வெறுமையாக வந்ததில்லை. ஆனால் இவனுடைய வெறுமை அன்று கர்த்தர் இவனை சந்திக்கிறார். என்றைக்கு உங்களை தேவன் சந்தித்தாரோ, எல்லாமே இருக்கும்போது தேவன் உங்களை சந்தித்த கூட்டம் அல்ல, உங்களிடத்துல இல்லாத நேரங்களில் கர்த்தர் உங்களை சந்தித்தார். அப்படின்னா நீங்கள் யாரு சொல்லுங்க? நீங்கள் யாரு? பேதுரு எல்லா நாளும் எல்லாமே இருக்கும்போது ஆண்டவர் அவனை தேடி வரல. எப்போ ஒரு நாள் தோத்து போய் வெறும் படகோட அவன் வந்து கடலில் வந்து அலசி கொண்டிருக்கிறானோ அன்னைக்கு கர்த்தர் அவனை சந்திக்கிறாரு. நீங்களும் எதெல்லாம் இழந்தீங்களோ அன்னைக்கு தானே இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க. உண்மையா இல்லையா? உங்கள் பிரச்சனையில் தானே இயேசுவை உடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் உங்களுக்கு தேடி வந்தாரா இல்லையா? அப்போ நீங்கள் இந்த பைபிள் படி, இந்த ஒரு கூற்றின்படி நீங்கள் யாரு சொல்லுங்க? பேதுரு. பக்கத்தில் பசங்க, ஏ பேதுருவே, சத்தமாக சொல்லு பேதுருவே, சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் ஒரு பேதுரு.
நீங்கள் பேதுரு இப்போ வந்தாப்புலன்னா அவ்வளோதான், என் பேரை கேவலப்படுத்துறீங்களே. நான் பேதுருன்னா என்ன தெரியுமா? பாறை. அவன் பயங்கரமான ஸ்ட்ராங்கானவன், கடினமானவன். ஆனால் நீங்களாம் அப்படி பயந்தாங்கொழியமா சொல்லு, நீ பேதுரு. சத்தமாக சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, நீ பேதுரு, நீங்க பேதுரு. பக்கத்தில் தோத்து போன பேதுரு சொல்லுங்க, தோத்து போன பேதுரு. ஆனா தோத்து போன பேதுருவே கரையில முடிவில் ஜெயிக்கிற இயேசு வந்துட்டாரு. இப்ப நீங்க யாரு? ஜெயிக்கிற பேதுரு. ஆமென். தேவன் காரியத்தை சீக்கிரத்தில் அவர் நிறைவேற்றி முடிக்கிறவர். ஆமென். காரியத்தை சீக்கிரத்தில் நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர். பார்க்குறோம், பேதுரு தோத்து போய் வந்திருக்கிறான். கேவலம், அவமானம். எல்லாரும் கேட்குறாங்க, எனக்கு இது நடந்துச்சு, எனக்கு இவ்வளவு கிடச்சிச்சு, எனக்கு இப்படிலாம் வித்தியாசமான மீன்கள் கிடச்சிச்சு, இப்படி அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அன்றைய நிலைமைக்கு பேதுரு பேச முடியாதபடி அவமானத்தினால, துக்கத்தினால, வியாகுலத்தினால அவன் மிகவும் வருத்தத்தோடு வலைகளை குனிஞ்ச தலையோடு அலசி கொண்டிருக்கிறான். ஏன்னா பேதுருவோடைய வாயில ஒன்றும் வரலை. அங்கே ஒன்றுமே ஏதாவது இருந்தால் தானே வர்றதுக்கு, ஒன்றுமே இல்லை. குனிஞ்ச தலையோட அவன் சிச்சுவேஷனை பாருங்க. எல்லாம் நிமிந்து ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வித்து சம்பாரிச்சு பணத்தை பார்த்து சந்தோஷம் அடைகிற கூட்டம். ஆனால் இவனோ குனிஞ்சு வலையை அலசி குப்பைகளை எடுத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவனைத்தான் கர்த்தர் சந்திச்சார். கையில் காசு இருக்கவன்ட்ட சந்திக்கல, ஜெயிக்கிறவன்ட்ட கர்த்தர் சந்திக்கல, தோத்து போனவன் கிட்ட தான் தேவன் தேடி வந்தார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்தவத்தில் சொல்லுவேன், எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் எல்லாத்தையும் நஷ்டம் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு லாபமே யாரு? ஆண்டவர். ஆமென். வசனம் சொல்லுகிறது, பாடல் பாடுகிறோம், வசனத்தின்படி தான் நம்ம வாழணும். வசனத்தில் வாயில் சொல்லக்கூடாது, நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும் இனிமேட்டுக்கு. ஆமே. எதெல்லாம் லாபமாக இருக்கோ உலகத்தனமா அதெல்லாம் தூக்கி போடும்போது கர்த்தர் நம்மளுக்கு நஷ்டமாய் தூக்கி போடும்போது, நஷ்டம் அடையும் போது கர்த்தர் நம்மளுக்கு லாபமாய் கடந்து வருகிறார். அவர் ஒருபோது பேதுருவை நஷ்டம் அடைய விடவில்லை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் நீ இழந்து போனாயோ, நஷ்டப்பட்டாயோ, ஆண்டவர் தேடினபடினால், ஆண்டவர் உன்னை தேடி வந்தபடினால் நீ ஒரு காலமும் இழந்து போக மாட்ட, நஷ்டம் அடைய மாட்ட. உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததனுடைய விளைவு ஒரு படியாக அல்ல, பல படியாய் கர்த்தர் லாபத்தை அதிகப்படுத்தி தான் தருவார். ஒரு நாள் வெறும் படகு, ஒரு நைட்டு வெறும் படகு, ஆனா விடியற் காலையில் 2 படகு ஃபுல்லா மீன். எவ்வளவு லாபம்! சில மணி நேரங்களிலே அவனுடைய முடிவை தேவன் தீர்மானித்து செயல்படுத்தினார். ஆமென். நீங்க நினைக்க யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க, யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. அவனுக்கு இரவு ஹாப்பினா என்றைக்குமே நம்ம அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளுக்கு தேவன் பல மடங்கு ஹாப்பியான விஷயங்களை எடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். மீன் பிடிக்க போகாத நேரம், கிடைக்காத நேரம், எல்லா பைத்தியத்துக்கு கூட தெரியும் பகல்ல போய் மீன் பிடிக்க முடியாது, வளையப்பட்டு மீன் பிடிக்க முடியாது. ஆனால் பைத்தியத்தை தேவன் என்ன செய்கிறார்? ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்காக தேவன் பைத்தியமாக இருக்கிற நம்மளை கர்த்தர் என்ன செய்வார்? ஞானிகளை மாற்றுகிறவர். பேதுருவை கர்த்தர் பகல்ல மீன் பிடிக்க கொண்டு போய் 2 படகு ஃபுல்லா மீனை பிடிச்சு அதே தோத்து போன கடற்கரையில் கொண்டு வந்து, எவெல்லாம் அன்னைக்கு ஏலத்தில் மீன் வாங்க முடியாமல் இருந்தானோ அவெல்லாம் இவன்ட்ட வாங்கி அதிகமான பணத்தை வாங்க கர்த்தர் கிருபை செய்திருப்பார். ஆமென். பக்கத்தில் பசங்க, கர்த்தர் திட்டம் வச்சார்னா ஒரு திட்டத்தோட முடியாது, அது அப்படியே ஜாயின் ஆகிட்டே போகும். நான் நினைக்கிறேன் அன்னைக்கு பேதுருக்கு மாத்திரம் ஹாப்பி இல்லைங்க, கடற்கரையில் வந்து போன அநேக தோத்து போனவனுக்கெல்லாம் ஹாப்பியாக இருக்கும். சொல்லுங்க,
லேட்டாக வந்திருப்பான், மீன் கிடச்சிருக்காது. கொஞ்ச நேரம் ஒரு டீயை குடிச்சிட்டு இருப்போம், இல்லை யார்ட்டையா பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினச்சிருப்பான். இல்லை ஏதோ வெக்ஸ் ஆகிருப்பான், தூங்கியிருப்பான். ஆனால் திடீர்னு ஒரு ஏழை சத்தம் கேட்கும். பார்த்தா பேதுருவுடைய படகுலது மீன்கள் இறக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கும். தோத்து போனவன் இவனுக்கு ஜெயிப்பை கொடுத்த தேவன், பேதருக்கு ஜெயிப்பை கொடுத்த தேவன். அதனுடைய தொடர்பாய் அந்த மீன் எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் தோல்வி அடைந்தவனுக்கெல்லாம் ஜெயமாய் மாறி இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் ஒவ்வொரு தொடர்பு இல்லாமல் நடக்கவே நடக்காது. ஆமென். தேவன் நம்மளுக்கு அனுமதிக்காமல் ஒரு நன்மையும் நம்மளுக்கு பரலோகத்திலிருந்து வராது என்று சொல்லி வேதத்தில் வாசித்திருக்கிறோம். அல்லேலூயா. சரி, போகட்டும். இதில் தோல்வி அடைய ஆண்டவர் அவனை விடலை. நேரங்கள் தாண்டினது. ஆனால் கர்த்தர் சீக்கிரமாய் அடுத்த இரவு மீன் பிடிக்கலாம் சொல்லலை. ஆண்டவர் அந்த பகல் நேரத்திலே, சாத்தியமில்லாத நேரத்தில் கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்தார். ஆமென். நீங்கள் நானும் அதை என்ன செஞ்சுப்போம்? சரி, இன்னைக்கு நைட்டு கூட என்ன நாளைக்கு நைட்டு கூட என்ன செய்யலாம்? மீன் பிடிக்கலாம். கவலைப்படாதீங்க பாபு, கவலைப்படாதீங்க. அருள்தாசனே, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நைட்டு தான் நம்மளுக்கு தோல்வி, நாளைக்கு நைட்டு இப்படி இருக்காதுன்னு சொல்லி பேசலாம். என் ஆண்டவர் அப்படி கிடையாது. விடிஞ்ச உடனே உனக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். பேதுருக்கு கர்த்தர் அப்படி செய்தார். இந்த சபையில் வந்திருக்கிற பேதுருக்களே, உங்களுடைய இழப்பில் கர்த்தர் சந்திக்கிறவராக இருந்தது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விடாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய நேரம், அவருடைய முடிவு நிச்சயமாய் சம்பூர்ணத்தை உங்களுக்கு கொடுக்கும். நிச்சயமாய் அவர் காரியங்களை சரியான விதத்தில் சீக்கிரமாய் காரியத்தை அவர் நிறைவேற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். இதில் இன்னொரு விஷயத்தை வாசிங்க. நிறைய மீன்கள்லாம் பிடிச்சதுக்கு பிற்பாடு 7வது வசனம், அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகளை வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகைகளை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக. அமிழ்ந்தா என்ன இருக்கும் தெரியுமா? ஐயோ, வாய் கெட்டினது கை கட்டலையே அப்படின்னு ஒரு மோசமான ஒரு அவல நிலை வந்திருக்கும். ஆனால் பாருங்க, படகு நிரம்பிருச்சு. ஆனால் இதில் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். தேவ காரியம், அவருடைய முடிவில் தான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் வே ஆஃப் திங்கிங் உதயமாகணும். அற்புதம் தேவனால் நடத்தப்படுகிறதுபடினால் அது கடைசி வரைக்கும் அதன் தொடர்புடைய எல்லாருக்கும் போய் சேருகிறது நன்மையாய். ஆனால் பிசாசுனாலே சில அற்புதம் நடக்கும். காட்டிட்டு படகை மூழ்க வச்சாலும் மொத்த லாஸ் தான். இதுதான் பிசாசு கேரக்டர். தேவனுடைய கேரக்டர் என்னன்னா, தேவன் செய்தார்னா நம்மளோட பேதரோட முடியாது. அந்த கடற்கரையில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷத்தை கர்த்தர் உதயமாக்கினதை போல, தொடர்பை உண்டாக்கினதை போல ஆண்டவர் செய்கிறது தான். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு நிர்ணயிப்பை நினைச்சு கொள்ளுங்க. இந்த வார்த்தை அதை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. படகு அமிழத்தக்கதாய் இருந்த சூழ்நிலைகள். அப்போ ஒருவேளை இதில் தேவன் இல்லாமல் பிசாசு அற்புதம் செய்திருக்கும் என்றால் இந்த இடத்துல அமிழ்ந்து போயிருக்கும். ஆமென். ஓகே, போகட்டும். ஆனால் அந்த சப்ஜெக்டில் இருந்தாலும் நான் சொல்லியிருக்கிறேன். அமிழத்தக்கதாக வாசிங்கள். அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அடுத்து ஏன் ஆண்டவர் இவனுடைய லைஃப்ல இவனுடைய தோல்வியில் ஏன் ஆண்டவர் இவன் தோல்வியை ஏன் இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை செய்யணும்? என்னைக்கு நீங்க நினைச்சுக்கோங்க, ஆண்டவர் நல்லது செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு 4 ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு போகிறதுக்கு அல்ல. உங்க லைஃப்ல அது நடந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? நீங்களே சொல்லுங்களேன். படகுல தோற்று போயிட்டீங்க, மீன் பிடிக்க முடியல, ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு படகை நிரப்பிட்டார். இப்போ நீங்கள் இப்போ பெரிய செல்வந்தனோ இல்லை பெரிய நல்ல ஒரு அற்புதம் உங்களுக்கு நடந்துச்சு, உங்களுக்கு கேவலம் இப்போ இல்லை, நல்ல தலைநிமிர்ந்து இருந்திருக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? சந்தோஷப்படுவீங்க, நன்றி சொல்வீங்க, எல்லாத்தையும் போய் சொல்லுவீங்க. இதுதானே நடக்குது. சபையில் சாட்சி சொல்லுவீங்க, வாழ்நாள் ஃபுல்லாக ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன்னு சொல்வீங்க, இது தானே சொல்லுவீங்க. ஆனால் ஆண்டவர் 2 விஷயத்தை பேதருடைய லைஃப்பில் டச் பண்ணினார்.
என்னைக்கு ஆண்டவரை சாதாரணமாக நினைக்க, நீங்கள் ஏதோ அழுது ஜெபம் பண்ணினதுக்கு கர்த்தர் அதுக்காக செய்கிறாருன்னு மாத்திரம் நினைச்சிடாதீங்க. அது கூட தொடர்புள்ள காரியம் உண்டு. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பேதுருவே உனக்கு நல்லது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே தேங்க்ஸ் சொல்லிட்டு போக முடியாது. புத்தி உள்ளவனா, ஆவிக்குரியவனா, தேவ ஞானத்தோடு தேவ காரியத்தை யோசிங்க. இங்க என்ன தெரியுமா நடக்குது? ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டு பேசாம கை கட்டிட்டு இருக்கிறார். பேதுரு அப்படியே பிரமிச்சு பார்க்குறான், ஆண்டவரை பார்க்குறான், தனக்கு நடந்ததை பார்க்குறான். ஒரு பக்கம் சந்தோஷம். அங்க பாருங்க, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான். இந்த வார்த்தை பாவியான மனுஷன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இந்த நல்ல நேரத்தில் வந்திருக்காது, இந்த சந்தோஷத்தில் வராது. ஒரு கடனை நீங்க அடைக்கிறீங்கன்னா சொல்லுவீங்களா, பாவியான மனுஷன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்பாடா ஆண்டவரே, எத்தனை பேர்கிட்ட இருந்து நீங்க என்னை தப்பிச்சு என்னை இது பண்ணிட்டீங்க, நன்றி நன்றி நன்றி. உங்க இது பிளஸ் ஆகி தான் இருக்கும் ஒழிய உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய, உங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காரியங்களை யோசிக்க மாட்டோம். ஆனால் இங்க பேதுரு தான் பாவி என்று சொல்லக்கூடிய உணர்த்துதலை இந்த அற்புதங்கள் மூலமாய் கர்த்தர் அவனுடைய மனசை அவனுக்கே காட்டி கொடுக்கிறார். அவனுடைய மனசை கர்த்தர் திசை திருப்பி மாற்றி விடுகிறார். ஆமென். சொல்றது புரியுதா? நம்ம அற்புதம் நடந்த சந்தோஷத்தை பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தேவன் மாற்றுகிற விதம் எது, தேவன் உணர்த்துகிறது எது? அங்கே பேதுருவை அவர் உணர்த்தினபடினால் பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நான் இதுக்கெல்லாம் தகுதி இல்லை, நான் பாவியான மனுஷன் சொல்லி அவன் என்ன செஞ்சிடறான், ஆண்டவரை விட்டு ஓடி போயிடுறான். அவன் நான் பாவியான மனுஷன். அவன் தன்னுடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது. பரிசுத்த தேவனுக்கு முன்பதாய், பரிசுத்த தேவன் செய்த அற்புதங்களுக்கு முன்பதாய் தான் வாழ்வடைகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பதாய் தன்னை நிதானித்து பார்க்கிறார். இந்த நாட்களில் சபையில் இருக்கிற தேவ ஜனமே, தேவனிடத்தில் இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்வது ஒரு நல்லதுதான். ஆனால் அதே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நிதானித்து தேவனிடத்தில் சரணடைய வேண்டும். ஆமென். இவன் சொல்லுகிறான், நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்ல முடியும்? எத்தனை அற்புதங்களுக்காக நீங்கள் ஏங்கி கொண்டிருந்தாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஆனால் இந்த இருதயம் நம்மளுக்குள்ளாய் எப்பொழுதும் அவர் உணர்த்துகிறத, அவருக்கு முன்னாடி நம்மளை சீர்தூக்கி பார்க்கிற ஒரு இருதயம் எப்பொழுதும் நம்மளுக்கு வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்கிறான், நான் பாவியான மனிதன். 8வது வசனத்தை வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க. சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அப்படின்னா ஆண்டவர் அவனுடைய வேலையவே மாத்துறாரு. உங்களுடைய வாழ்க்கை, அவனுடைய தரத்தை மாத்துறாரு. சாதாரணமாக கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தவன் இப்ப ஆண்டவர் அவனை மனுஷனை பிடிக்கிறவளாய் நீ காணப்படுவான்னு சொல்லி அவனுடைய ரேஞ்சே மாத்துறாரு. இவ்வளவு நாள் நீ வெறும் வயிற்றுக்காக நீ கடல்ல போய் வேலை செய்கிற வேலை உனக்கு இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, பரம தகப்பனுக்கு நீ ஊழியம் செய்கிற மனுஷனை பிடிக்கிறவனாய் மாறுவாய் என்று சொல்லி தேவன் அவனுடைய வேலையவே மாத்துகிறார். நீ உலகத்துக்கு இவ்வளவு நாள் வேலை செஞ்சிட்டு இருந்த, இப்போ நீ ராஜ்யத்துக்கு வேலை செய்கிற, உன் ஸ்தானம் மாறுது. இவ்வளவு நாள் நீ உலகத்தில் இருக்கிறவங்க கூட உட்கார்ந்துருந்த, இப்ப தேவனோடு உட்காரக்கூடிய ஒரு வேளையில நீ காணப்பட போகிற என்று சொல்லி கர்த்தர் அவனுடைய ஸ்தானத்தை, அவனுடைய வேலையவே தேவன் மாற்றினார். இப்ப தெரியுதா? ஒரு அற்புதத்துக்கு பின்னாடி தேவ செயல் நம்மளை மாற்றுவதற்கு நிறைய கோணங்களில் இருக்கிறது. யாராவது பார்த்துருக்கிறீங்களா? இப்படி கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மளுக்கு சொல்லி தருகிறார்.
நாம் போய் ஆண்டவர்கிட்ட நிற்பதோ ஒரு அற்புதத்துக்காக. அந்த அற்புதத்தை தேவன் செய்கிறார். ஏன்னா அவர் எப்பொழுதும் நம்மளுக்கு முடிவு கட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் அந்த அற்புதத்தினுடைய அவர் செய்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், நம்மளை ஆராய்ந்து பார்க்கவும், நம்முடைய ஸ்தானங்களை, நம்முடைய நிலைகளை அவர் நிலைக்கு உகந்ததாய் மாற்றவும் தான் கர்த்தர் நம்மளுக்கு அற்புதங்களை செய்கிறார். ஆமென். இன்னைக்கு சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு போகிற ஒரு ஜனக்கூட்டமாய், நன்றி கற்றவர்களாய் தேவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மளுடைய தோல்வியில் அவரே நம்மளை தேடி வந்திருக்கிற ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதங்களை செய்கிறார். அந்த அற்புதத்திற்கு பின்பதாக 2 அடையாளங்கள் உண்டு. ஒன்று, நம்மளை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு முன்பதாய் நம்மளை அர்ப்பணிக்கணும், சமர்ப்பிக்கணும், நம்மளை தாழ்மைப்படுத்தணும், நம்மளை ஆண்டவருக்கு முன்னில் நம்மளை அடக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தர் நம்முடைய ஸ்தானங்களை மாற்றுகிறார், நம்முடைய நிலைகளை மாற்றுகிறார், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார். உலகத்துக்கு வேலை செய்து கொண்டிருந்த நீ இப்பொழுது மனுஷனை பிடிக்கக்கூடியவனாய், ராஜ்யத்தின் வேலையை செய்யக்கூடிய உன்னதமான வேலையை செய்ய நீ கிளம்பு என்று சொல்லி தேவன் சொன்னவுடனே அந்த பேதுரு இந்த எல்லா பெரிய அதிசயத்தையும், அந்த போட்டையும், அந்த மீன்களை எல்லாத்தையும் போட்டுவிட்டு பரம தகப்பனுடைய அழைப்பை பிரதானமாய் நினைத்து கடந்து வந்தார். ஆகையால் பேதுருவுடைய பேர் இந்த வேதாகமத்தில் இடம்பெற்றவைகளாயிருக்கிறது. இன்னைக்கு சபையில் உட்கார்ந்துட்டு நம்ம தேவைக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடுகிற கூட்டமாக இருக்கக்கூடாது. தேடுங்கள், ஆனால் தேவைக்கு பின்னாடி கர்த்தர் சில காரியத்தை நம்மளுக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். இவன் வாழ்க்கை மூலமாய் கர்த்தர் 2 காரியத்தை உணர்த்தியிருக்கிறார். ஒன்று, நீ பாவியான மனுஷன் என்பதை மறந்து போகாத. அதான் அவன் சொல்றான், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி தன்னை சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். இரண்டாவது, நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இன்றையிலிருந்து உன் வேலை மாற்றப்படுகிறது என்று சொன்னபோது, என்னையா என்னைக்குமே என் வாழ்க்கையில் இப்படி 2 போட்டு ஃபுல்லாக மீனை பார்த்ததே இல்லை, இன்னைக்கு தான் பார்த்துருக்கிறேன். கொஞ்சம் விற்றுட்டு என் மனைவிக்கு 2 பொரிச்சு கொடுத்துட்டு வீடு ஃபுல்லாக நல்லா எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் முடிச்சுட்டு இந்த வேலைக்கு வரேன்னு சொல்லல, அப்படியே போட்டுவிட்டு அவருடைய வேலைக்காக ஓடி வந்தார். ஆமென், ஆமென். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவ ஜனம் என்றால், எவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள் என்றால் இப்படிப்பட்டவர்கள் தான் பிரவேசிப்பார்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் நிலைத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட ஊழியங்களையும் ஸ்தானங்களையும் அங்கீகரிக்கிறவர்கள் தான் நிலைத்திருப்பார்கள். ஆமென். நீங்கள் கேட்குறத கர்த்தர் கட்டாயம் செய்வார். ஆனால் அவர் செய்வதற்கு பின்பதாக பல சூழ்நிலைகள் உங்களுக்காய் மாற்றப்படும். அவைகளை அறிந்து உங்களை மாற்றும்போது கர்த்தர் உங்களுடைய நிலைகளை பேதுருவை காட்டிலும் உயர்த்தக்கூடிய தேவனாயிருக்கிறார். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, அன்புள்ள ஆண்டவரே, பேதுருவுடைய வாழ்க்கையில் நாங்கள் எத்தனையோ நாட்கள் நாங்கள் கேட்டுக்கிறோம், அற்புதங்களை செஞ்சுருக்கிறார், அற்புதங்களை செஞ்சுருக்கிறார்ன்ட்டு. ஆனால் அந்த அற்புதத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு காரியம் இருக்கு. அப்போ என் வாழ்க்கையில் எத்தனையோ நல்லதை செஞ்ச ஆண்டவருக்கு முன்னாடி நான் பாவியான மனுஷன்தான் சொல்லி ஒரு நாள் நான் ஒத்துக்கொண்டது இல்லையே. ஆண்டவரே, அற்புதங்கள் நடந்ததுக்கு பிற்பாடு ஒரு நாள் கூட நான் ஆண்டவரை நினைக்காம, ஆண்டவருடைய வேலையை ஊழியத்தை நினைக்காம, எனக்கு கிடைச்ச நல்லதையே பார்த்து பார்த்து தேவன் செஞ்சார் தேவன் செஞ்சார்னு சொல்லி அந்த மேன்மையிலே சொகுசிலே நான் போயிட்டேனே. கர்த்தருக்கு அது பிரியமில்லைங்க, கர்த்தருக்கு அது பிரியமில்லைங்க. கர்த்தர் உங்களுடைய மனசாட்சியில ஒரு மாற்றம் நடக்குமான்னு சொல்லி கர்த்தர் பார்க்குறார். நம்ம சாகிற வரைக்கும் நம்ம மாறிக்கொண்டே இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், இன்னைக்கு நீ பாவியான மனுஷன் என்று உன்னை ஒத்துக்கொள்ள உன் மனசாட்சிக்கு இடம் இருக்கிறதா? எனக்கு முன்பதாய் நீ பாவியான மனிதன் என்று சொல்லி உன் மனசாட்சியில ஒரு தெளிவு உனக்கு உண்டாகிறதா? நீ அறிக்கை பண்ணுகிறாயா? உன்னை தாழ்த்த முடியுமா? உன் வாழ்க்கை முழுவதும் எனக்கு முன்பதாய் தாழ்த்து.
எத்தனை பெரிய அற்புதம் நடந்தாலும் தாழ்த்து. இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தை பார்க்கறத காட்டிலும் என் ராஜ்யத்தினுடைய காரியத்தை பாரு. தேவன் இந்த நாட்களில் சொல்லி கொடுத்துற காரியம். எத்தனையோ காரியத்தில் நம்ம ஈடுபடாமல் இந்த சபைக்கு வருகிறோம், நம்ம தேவைக்காக இருக்கிறோம், போயிடுறோம். நம்ம தேவை நடக்குது, ஒரு சாட்சி சொல்கிறோம், போயிடுறோம். அடுத்து ஒரு பிரச்சனை வருது, ஜெபம் பண்ணுறோம், அழுகிறோம், நல்லது நடக்குது, ஹாப்பி ஆயிடுறோம், அப்புறம் போயிடுறோம். என்னைக்காவது உங்களுக்குள்ள இந்த சிந்தனை வந்திருக்கா? இன்னைக்கு போய் யோசித்து பாருங்க. உங்களுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்த விதம் எப்படி? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மீன்கள் இல்லாமல் வெறும் படகோடு நின்றுக்கிட்டீங்களே, வெறும் கையோட, அந்த சூழ்நிலை கர்த்தர் எதெல்லாம் எதிர்பார்த்திருப்பார்? தேவன் பெரியவர். தேவன் உங்களோடு கூட இடைப்படுகிறவர். அவர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாய் பொய்யாய் மாறாது. அவர் சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். உங்களை காட்டிலும் வேகமாக செய்வாருங்க, உங்களை காட்டிலும் பெஸ்ட்டாக செய்வாருங்க. ஆனால் அவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? திருந்திருக்கிற இருதயம். அவரோடு ஈடு கொடுத்து தன்னை தாழ்த்துகிற இருதயம் இருக்குமா? இந்த சபையில் ஆண்டவர் முன்னிலையில் என்னை தாழ்த்துகிறேன்னு சொல்கிறவங்க இன்னைக்கு கரங்களை உயர்த்தியோ முழங்கால் படியிட்டோ கரெக்டாக 2 நிமிஷத்தில் இந்த ஜெபத்தை செய்து நான் முடிக்க விரும்புகிறேன். அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, எத்தனை படகு ஃபுல்லாக எனக்கு நீங்கள் மீனை கொடுத்தாலும், எத்தனை தடவை நான் வலைய கேவலத்தோடு நான் அலசிக்கிட்டு இருந்தாலும், நான் பாவியான மனுஷன் உங்கள் முன்னாடி. என் ஜெபத்தில் எல்லா காரியத்திலும் நான் சொல்லுவேன், உமக்கு முன்பதாய் நான் பாவியான மனுஷன். என் மனசாட்சி எப்பயும் சொல்லும், இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் நான் பரிசுத்தத்தை தேடி ஓடணும். நான் பாவியான மனுஷன், நான் பரிசுத்தத்தை தேடணும், பரிசுத்தத்தை தேடணும். பரிசுத்தத்துக்கு முன்பதாய் நான் பணியணும். பேதுரு இயேசுவுக்கு முன்பதாய் பணிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை இன்னைக்கு எத்தனை பேருடைய உள்ளம் பணிய விரும்புகிறது ஆண்டவர் முன்னிலை? இன்னைக்கு எத்தனை பேருடைய உள்ளம் கர்த்தருக்கு முன்னிலையில் அறிக்கை பண்ண விரும்புகிறது? வாய்களை திறந்து ஆமேன். 6 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. வாய்களை திறந்து 6 நிமிஷம் அப்படியே அறிக்கை பண்ணுறீங்களா? அறிக்கை பண்ணுறவங்க வாய்களை திறந்து, ஆண்டவரே, எனக்கு எத்தனையோ நல்லதை செஞ்சுருக்கிறீங்க, அதை மட்டும் நான் வாங்கிட்டு போயிட்டே இருந்தேன் ஆண்டவரே. அடுத்து தேவையுள்ளப்போ உங்களை தேடி தேடி வந்தேன் ஆண்டவரே. இல்லை, இன்னைக்கு நான் நினைக்கிறேன், எல்லாத்தையும் நினைக்கிறேன், உங்களுக்கு முன்னாடி நான் பாவியான மனுஷன். அப்படி நினைக்கிற பிள்ளைகளுக்கு, அப்படி தொடர்புள்ள பிள்ளைகளுக்கு கர்த்தர் சீக்கிரமாக எல்லாத்தையும் செய்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். நிறைவேற்றுவார். உங்க காரியத்தை அவர் காரியமாய் நிறைவேற்றுவார். வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, பாவியாய் இருக்கிற மனுஷனா, உங்க பரிசுத்தத்துக்கு முன்பதாய் நான் பாவியான மனுஷன், என்ன பரிசுத்தப்படுத்துங்க. அதுக்கு தான் அந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், அதுக்கு தான் உங்களுடைய சத்தியத்தை கேட்கிறேன். உங்க சத்தியம் எனக்கு சொல்லி கொடுக்கிறத நான் என் மனசாட்சியில வைச்சு நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. சொல்லுங்க, ஜெபம் பண்றீங்களா? கரையிட்ட 5 செகண்ட் வாய்களை திறந்து, ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், 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 ஜெபிக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லது நடந்த உடனே உலகத்துக்கே திரும்ப போகாதபடிக்கு ராஜ்யத்தை பார்க்கிற பிள்ளையாய் நான் மாறுவேன், ராஜ்யத்தை பார்க்கிற பிள்ளையாய் மாறுவேன். எத்தனை பேரோட ஆண்டவர் இந்த பாயிண்ட்ல கர்த்தர் பேசினாரு, இந்த கோணத்தில் கர்த்தர் பேசினாரு. நான் உலகத்தையே பார்த்து பார்த்து மீன் பிடிக்கிறதே நினைச்சுக்கிட்டு போனேன், இதுதான் என் தொழில், இதுதான் என்னுடைய குடும்ப தொழில் என்று சொல்லி நினைச்சிட்டு இருந்த பேதுருவை கர்த்தர் சொன்னார், இன்றையிலிருந்து அது மாற்றப்படுகிறது. நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றப்படுகிறாய், நீ ராஜ்யத்தின் பிள்ளையாய் மாறுகிறாய். உனக்கு அற்புதம் செய்த தேவன் ராஜ்யத்துக்குரியவர். எத்தனை பேர் விரும்புகிறீங்க ராஜ்யத்துடைய வேலையை நான் ஏதாவது ஒரு வகையில் செய்யணும், ஏதாவது ஒரு வகையில் ஊழியத்தை நான் செய்யணும் சொல்கிறவங்க கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ராஜ்யத்தின் தேவனை நான் ஆராதிக்கிற வேளையில், ராஜ்யத்தின் தேவனுக்கு நான் பிள்ளையாக இருக்கிற வேளையில், ராஜ்யத்தின் தேவனிடத்திலிருந்து நான் நன்மையை பெறுகிற வேளையில், அந்த தேவனுக்கு நான் ஏதாவது ஒன்றை செய்யணும், ராஜ்யத்துக்கு என்று செய்யணும். சொல்றீங்களா? ஆண்டவரே, ஏசப்பாவுக்காக நான் ஊழியம் செய்யணும், ஏசப்பாவுக்காக நான் எந்த நிலையிலும் இந்த சபையில் ஊழியம் செய்யணும், இந்த சபையில் நான் நின்று காட்டணும், இந்த சபையில் ராஜ்யத்துக்காக நான் நிற்கணும். ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் செய்த ஜெபங்களை கர்த்தர் கேளுங்க.
நீங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்புகளை ரொம்ப முக்கியமாக சென்சிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகள் செய்த தீர்மானங்களை ஆசீர்வதிங்க. தாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் நீங்கள் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். எங்களுக்கு நீங்கள் தான் சீக்கிரமாக செய்வீங்க, காரியத்தை நடத்தி கொடுப்பீங்க, நிறைவேற்றி செய்வீங்க, அறகுறையாக விட மாட்டீங்க, முடிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கே மகிமை உண்டாகட்டும். அன்பின் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வேலைகள், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் இரத்த கொட்டைக்குள்ள மறைச்சு கொள்ளுங்க. தேவையில்லாத சத்ருவின் கிரியைகள் உங்களுடைய பிள்ளைகளை இடைஞ்சல் ஏற்படுத்த விடாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளுங்க, வேலி அடைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபம், உருக்கமான ஜெபம் உங்களுடைய பிள்ளை சன்னிதானத்தில் கேட்கப்படட்டும். பெரிய காரியத்தை செய்வீராக. தாழ்த்துகிறோம். எல்லாம் வல்ல தேவனுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனில் நல்ல தகப்பனே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியங்களும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா காரியங்களிலும், எல்லா நாட்களிலும், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கிருபையானது நம்மளை சூழ்ந்து கொண்டு நம்மளை காத்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.